விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். உள்நோக்கத்தோடு இந்த வேட்பாளரை அறிவித்திருக்க கூடும் என்று கருதுகிறோம். ஆகவே எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், மதசார்பற்ற சக்திகள் மிக கவனமாக இதை கையாள வேண்டும். புரட்சிகர ஜனநாயக சிந்தனை உள்ள ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த வேட்பாளரை எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக, குடியரசுத் தலைவரின் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறோம். இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளை சந்திச்சு நீங்க வலியுறுத்தப்படுறீங்க, ஆதரவு அதற்கான தேவை இருப்பதாக இப்போதைக்கு நான் கருதவில்லை. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் இன்னும் எந்த முடிவையும் அவர்கள் எடுக்கவில்லை. அவர்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். அவர்கள் எடுக்கப் போகிற முடிவு ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSS இயக்கத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு கண் உள்ளது. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோதும் அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலும் மாற்றியமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கினார். வெங்கடாச்சலையா கமிஷன் என்ற ஒரு கமிஷனும் அமைக்கப்பட்டது. அது கொடுத்த பரிந்துரைகளை இன்னும் அவர்கள் பரிசீலிக்கவில்லை என்று கருதுகிறேன். ஆனால் தற்போதைய வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவராக வெற்றி பெற வைத்து தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாடுகளுக்கு அவருடைய ஒப்புதலை பெற, எளிதாக பெற முயற்சிக்கலாம். அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவர் ஆக்கிவிட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறையை குஜராத்திலே கட்டவிழ்த்து விட்டார்கள். அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக நாற்காலியில் அமர வைத்துக் கொண்டே பாகிஸ்தானுக்கு எதிரான யுத்தத்தை நடத்தினார்கள். அதுபோல ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவர் ஆக்கிவிட்டு கர்வாப்சியை சட்டமாக்கினாலும் ஆக்குவார்கள். ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவராக அமர வைத்துக் கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்றினாலும் மாற்றுவார்கள். ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவராக ஆக்கிவிட்டு மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள். ஆகவே நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தலித் மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு இந்த தேர்வை செய்திருப்பார்கள் என்று எங்களால் ஏற்க இயலவில்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது திருத்தணி வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு, குறித்து விசாரணை நடைபெற்று வருதா அவர் சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில். இது எப்படி பார்க்குறீங்க? பணப்பட்டுவாடா நிகழ்ந்த காரணத்தினால் தினகரன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுவது பிரைமா ஃபேசி இருக்கிறது என்றால், அதற்கு பிரைமா ஃபேசி இருக்கிறது என்றால் அவருடைய அணியை சார்ந்த எடப்பாடி அவர்களின் மீதும் வழக்கு தொடுப்பது தவிர்க்க முடியாததுதான். திருப்பூர்ல மதுக்கடைக்கு எதிராக போராடிய பெண்கள் மீது அமைச்சர் பாண்டியராஜன் தாக்குதல் நடத்துறது எல்லா மீடியாக்களுமே தெரிய வந்தது. ஆனா இன்னைக்கு அமைச்சர் தங்கமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி ஒரு தாக்குதல் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு அந்த போலீஸ் அதிகாரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை எவ்வாறு நடத்தினார் என்பதை ஊடகங்களில் பார்த்தோம். இந்த நிலையில் அவருக்கு பதவி உயர்வை அளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அளிக்கப்பட்ட அந்த பதவி உயர்வை நியாயப்படுத்துவதற்காக அமைச்சர் அந்த கருத்தை கூறியிருக்கலாம். ஆனால் பெண்களை தாக்கியது அல்லது பொது இடத்தில் தவறாக அவர் நடந்து கொண்டது, தவறாக என்றால் பெண்களை கையை வைத்து இடித்து தள்ளியது, கன்னத்தில் அறைந்தது போன்ற நடவடிக்கைகள் அமைச்சரின் கவனத்திற்கு செல்லவில்லையா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் உரியவர்கள். எடப்பாடி கிட்ட கூட பிரதமர் ஆதரவு கேட்டிருக்காரு, குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ஆதரிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிற தகவல் வந்திருக்கு. அதே போல் அதிமுக எல்லா அணிகளுமே கேட்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ அதிமுகவுடைய ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அவங்க தான் மிகப்பெரிய அதிகப்படியாக
ஜனநாயகத்தை காக்கும்படியான ஒரு வேட்பாளரையும் அரசியலமைப்பு சட்டத்தை காக்கும்படியான ஒரு வேட்பாளரையும் எதிர்க்கட்சிகள் சார்பில் நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை செய்தியாளர்கள் சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வைத்திருக்கிறார். இது குறித்த செய்தியினை பிறகு விரிவாக பார்க்கலாம்.